திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னியர் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் சரண்யா, வயசு 37, ஒரு 168 சென்டிமீட்டர், ராசி கன்னி, நட்சத்திரம் உத்திரம் 2ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னிய கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க. வேலை அரசாங்கத்தில் இருக்காங்க. சம்பளம் பிடிப்பெல்லாம் போக கையில் 53,000 வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கூட போகிறதவங்க ஒரு தம்பி மட்டும் இருக்காங்களாம்மா. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்க சென்னையில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களோட 8 வயசு வித்தியாசம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஈக்குவல் ஏஜாக இருக்கணும், இவங்களோட கம்மியான வயசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், இவங்க மனசை பிடிச்சிருக்கணும், நல்ல குணமான மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா நல்ல கேரக்டராக, எந்த கெட்ட பழக்கம் இல்லாத, அதாவது குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் சொல்லிடக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க போன வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் இவங்க கேட்க மாட்டாங்கன்னா இப்போ வாழப்போகிற லைஃப்பை பற்றி மட்டும் யோசிச்சா போதும்னு சொல்கிறாங்க. இவங்க போன வாழ்க்கையிலேருந்து ரொம்ப கசப்பான அனுபவம் வச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்கம்மா. அந்த வாழ்க்கையில் இவங்க ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. அதனால தான் அது வேணாம்னு சொல்லிட்டு கையிலையும் அரசாங்க வேலையில் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க தனியாக வந்து இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வச்சு கறி வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் பால் பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது. அது இல்லாமல் 4 மாட்டு பண்ணைகள் வச்சுருக்காங்களாம். அது இல்லாமல் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு தயிர் மோர் இது மாதிரி வந்து பாக்கெட் போட்டும் சேல் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாடும் கறி சம்மந்தமான பால் சம்மந்தமான எல்லா பிஸ்னஸும் இவங்க பண்ணிகிட்டு இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பியூரில் பெரிய தலைக்கிட்ட சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பொண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பொண்ணு நகை சேர்த்து வச்சுருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் அரசாங்க வேலையில் மாதம் ஒரு 53,000 சம்பளமும் வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல வசதியான குடும்பத்து பெண் தான் இவங்க. இந்த பெண்ணோட நலம் கருதி இவங்க முகத்தை நாங்கள் மறைச்சி தாம்மா போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வரனை பார்க்கலாம். இவங்க பேர் ஆர்த்தி, வயசு 41, உயரம் 163 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வன்னியரில் மழவரையர் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்க வேலையில் இருக்காங்களாம்மா. பிடிப்பெல்லாம் போக கையில் 62,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களாம். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம். அக்கா மட்டும் விதவியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ தனிமையில் தான் வாழ்ந்துட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அதிகபட்சம் எந்த வயசு இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஜாதியும் ஜாதகமும் தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மனசுக்கு பிடிச்ச நல்ல மாப்பிள்ளையை குணமான மாப்பிள்ளையாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மாப்பிள்ளை ஒரு நல்ல வேலையில் இருக்கணும், குடும்பம் நடத்தக்கூடிய அளவு வருமானம் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மற்றபடி எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அரசாங்க வேலையில் இருக்கிறதால அதை விட்டு மாற்றிட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மாப்பிள்ளை வந்து இவங்க கூட வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. நீங்கள் வேலைக்கு வந்து போனாலும் நல்லபடியாக ஓரளவு சம்பாதிச்சாலும் போதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களே அரசாங்க வேலை பார்த்து மாதம் 62,000 சம்பாதிக்கிறாங்க. மற்றபடி மாப்பிள்ளைக்கு வந்து கெட்ட பழக்கம் எதிர்க்கூடாதுன்னு நினைக்கிறாங்கம்மா. மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க போன லைஃப்பை பற்றி எதுவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அந்த போன லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களாம். இவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம்மா. அப்புறம் தனிமையில் இருக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸும் இப்போ வந்து தவறி போயிட்டதால் இப்போ இவங்களுக்கு யாருமே இல்லாமல் தான் துணை தேடிட்டு இருக்காங்களாம். இவங்க பாதுகாப்புக்கும் இவங்க குழந்தையோட பாதுகாப்பு வந்து வரன் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பாவுக்கு ஒரு 2 வீடு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலப்பழம் இருக்குமா. இப்போ அம்மா தவறி போட்டதால் இவங்க தான் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களும் இவங்க சகோதரிகளும் பார்த்துட்ருக்காங்களா. கூட சீக்கிரம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அது விற்றுட்டா இவங்கெல்லாம் ஷேர் வரணும் தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இந்த பெண்ணோட நலன் கருதி இவங்க முகத்தை நாங்கள் மறைச்சி தாம்மா போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல வரன்கள் சேனல் உள்ள இருக்குது, போயிட்டு பாருங்கள்.